ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அன்ஷிக்ரா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் எந்திரிச்சதுமே ப்ரெஷ் அப் ஆகுறதுக்காக நான் வந்து ப்ரஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு எப்போவுமே ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு தான் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னாலும் லஞ்ச்னாலும் நான் செய்வேன். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு தனியாக எதுவுமே செய்யலை, ரைஸே மார்னிங்க்கும் சேர்த்து வச்சுட்டேன். மார்னிங் லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் என்ன செஞ்சுருக்கேன்னா, ரைஸு, காலிஃப்ளவர் ஃப்ரை அண்டு ரசம் இது மட்டும்தான் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ கேப்சர் பண்ணுறேன். கரெக்டாக இருக்குமா என்னன்னு கூட எனக்கு தெரியலை. இருந்தாலும் சரி, எதுவுமே ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கன்னு நம்புகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் செஞ்சு முடிச்சுட்டு மார்னிங் ஒரு 8:30 போல் நாங்கள் எப்போவுமே சாப்பிட்ருவோம். நான், பாப்பா, அவங்க அப்பா 3 பேருமே ஒன்றா தான் சாப்பிடுவோம். பாப்பா கொஞ்சமாக போட்டு கொடுத்துருவோம். அவள் எவ்வளோ சாப்பிட்றாளோ கையில் அதை எடுத்து சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்போ அவளுக்கு ஊட்ட ஆரம்பிச்சிருவேன். நான் தான் ஊட்டுவேன். அவளே சாப்பிட்டானா ரொம்ப சாப்பிட மாட்டாள், கம்மியாக தான் சாப்பிடுவாள். டிவி போட்டுவிட்டு மோட்டு பொருள் தான் பார்த்துட்டு எப்போவுமே சாப்பிடுவோம். அந்த டைம் கரெக்டாக அதுவும் போட்டுருவாங்க. அவளுக்கு ஊட்டி முடிச்சுட்டு அவங்க அப்பாவையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு நம்மளோட வேலையை தான் ஸ்டார்ட் பண்ண வந்துட்டேன். மார்னிங் எப்போவுமே அவங்கள வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாத்திரம் தான் கழுவுவேன். கிச்சன் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீடு பெருக்கிறது, துணி துவைக்கிறது, இந்த ஒர்க்லாம் பண்ணுவேன். பாருங்கள், எல்லா பாத்திரமும் எடுத்து போட்டு வாஷ் பண்ண ஆரம்பித்தாச்சு. பாப்பா எப்போவுமே என்னை விட்டு நகரவே மாட்டாள். என்ன வேலை செஞ்சாலும் அவள் பக்கத்தில் இருந்துகிட்டே தான் இருப்பாள். ஹாலுக்கு போனால் ஹாலுக்கு வந்துடுவா, கிச்சனுக்கு வந்தோன்னா கிச்சனுக்கு வந்துடுவா, ரூமுக்கு போனால் ரூமுக்கு வந்துடுவா. அந்த மாதிரி தான் நானும் அவளும் தனியாக வீட்டில் இருக்கிறனால எப்போவுமே என் கூடயே தான் சுற்றிட்டு இருப்பாள். இப்போ கூட பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் உட்காந்துட்டு ஏதாச்சும் ஒன்று நோண்டிகிட்டே இருப்பாள். அப்படியே அவளை பார்க்குறதும் இந்த ஒர்க் பண்ணுறதுலேயுமே என்னோடய ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும். அவள் தூங்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் நான் ரிலாக்ஸாக இருப்பேன். அதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ நான் பாத்திரத்தில் கழுவி முடிச்சுட்டு அப்படியே கிச்சனை கொஞ்சம் நீட் பண்ணியாச்சு. சாப்பாடு மட்டும் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு லஞ்சுக்கு இருக்கிற சாப்பாடு மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்புறமா அப்படியே அந்த ஸ்லாப்பில் இருக்கிற குப்பையில் கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே வீடு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். வீடு கூட்டி முடிச்சுட்டு துணி நேற்றே துவைச்சி போட்டிருந்தேன். அதை வந்து இன்றைக்கி எடுத்துக்கணும். நேற்று ஈவினிங் துவைச்சினால இன்றைக்கி மார்னிங்க்கு எந்த துணியும் கிடையாது. அதனால துணியெல்லாம் போய் எடுத்து வச்சுட்டு அதை மடித்து வச்சுட்டேன். மடித்து வைக்கும்போது கூட பாருங்கள், பாப்பா என் கூட தான் இருப்பாள். மடித்து வைக்கிற துணியை கூட விடவே மாட்டாள், கலைச்சி போட்டுருவா. அதுக்கப்புறமா அவளை தூங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சொன்ன மாதிரி ரசம், காலிஃப்ளவர் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், அவ்வளோதான். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா எந்திரிச்சதும் அவளுக்கு ஊட்டி முடிச்சிடுவேன். அவளுக்கு ஊட்டிட்டு அப்புறம் நான் குளிச்சுட்டு, இன்றைக்கி டியூஸ்டே அப்படிங்கிறதுனால ஹேர் வாஷ் பண்ணேன். ஸோ குளிச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் மேக்கப்பில் போட்டு ரெடி ஆயாச்சு. சிம்பிள் மேக்கப் தான். அதுக்கப்புறம் ஈவினிங் 4 போல் சரி நைட் சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவு பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவும் பாருங்கள் என் கூட வந்து விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் அவளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக ஆம்லேட் போட்டு கொடுத்தேன். இந்த ஆம்லேட்டோட ரெசிபி கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பாப்பாவே சாப்பிட்டுட்டு இருந்தா. அவள் கையில் கொடுத்தா எப்போவுமே இப்படி தான் வேஸ்ட் பண்ணுவாள். ஸோ எப்போவுமே நான் தான் ஊட்டி விடுவேன். எதுனாலுமே ஏதோ இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கொடுத்து அவளே சாப்பிட்டுக்குவாள். மற்ற இதெல்லாம் நான் தான் ஊட்டி விடுவேன். அதுக்கப்புறமா 6:30க்கு மேலே டின்னருக்கு சப்பாத்தி, வெஜிடபிள் குருமா வச்சு எங்களோட டின்னர் முடிச்சுட்டு இன்னும் டே 1 இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். அப்படி ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சாரி காய்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.